ஹாய் கிஷோர், ஹாய் பிரசாத் ப்ரோ. நம்ம எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி சிஎஸ்கே ஹெண்டோட தான் இன்னைக்கு வந்திருக்கோம். கம்ஃபர்டபுளா வின் பண்ணாதான் தான் சொல்லணும். என்னதான் வந்து ஸ்லோவான ஒரு ரன் சேஸா இருந்தாலும் ஒரு ட்ரிக்கி பிட்ச் அப்படின்னாலும் அப்படி பண்ணியிருக்காங்க. நான் கிஷோர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்கன்னா நான் புவர் சேஸ்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அதை பண்ணாம ஒரு 10 balls 11 balls ஸ்பேர்ல வின் பண்ணாங்கன்றது ஓகே தான். உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இனிஷியல் தாட்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். டாஸ் வின் பண்ண தலைவன் டாஸ் தோத்தாச்சு, மேபி குட் டாஸ் டு லூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வித் the way pitch was going on, நான் நினைச்சேன் அவங்க வந்து அந்த கேசவ் மகாராஜா கூட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா பால் ஒரு மாதிரி ஸ்பின் ஆயிட்டு இருந்தது, ஒரு மாதிரி கேசவ் மகாராஜா கூட்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் பவர் பிளேலயும் போடுவாரு. அந்த டாப் 3 வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்டர்ஸ். பட் இவனுங்க நாண்ட்ரே பர்கர் யூஸ் பண்ணாங்க. சோ நாண்ட்ரே பர்கர் அகைன் அவர் வந்து ஜேஎஸ்கே ஆடுவாரு, அவர் அகைன் இனிஷியலா போடுவாரு. he can swing the ball both the ways. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆகல. பட் ஓவரால் கன்வின்சிங் விக்டரி. ரைனா வந்து சொன்னாரு, ஆக்சுவலா இந்த பிட்ச்ல வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா ருத்ராஜ் வந்து 15 ஓவர் ஆடணும் அப்படின்னாரு. அதே மாதிரி இவங்களும் ஆடினாங்க. அண்ட் நான் ஒரு சிம்ராஜ் விக்டரின்னு சொல்லுவேன். ஏன்னா சிமர்ஜித் பவுலிங்ல, ருத்ராஜ் பேட்டிங்ல. சோ ரெண்டுமே கம்பைன். சோ இதுதான் ரெண்டு தான் இம்பாக்ட்ஃபுல். அகைன் துஷார் தேஷ்பாண்டே, நான் சொல்லிட்டே இருப்பேன், இஸ் டூயிங் த மேஜிக் ஃபார் சிஎஸ்கே. அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு சூப்பரா. இன்னைக்கு வந்து சிமர்ஜித் நல்லா பண்ணாரு. ஓவரால் குட். நான் இன்னொரு என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் டுக் சம் டைம் டு செட்டில் டவுன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா 27 of 17 அவுட் ஆகும் போது ருத்ராஜ் வாஸ் only 3 of 4 deliveries. அதுல வந்து ஓவரால் அந்த பிரஷர் வந்து இவரு ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டாங்க. அண்ட் ரச்சின் ரவீந்திராவும் மிச்சிலும் ரெண்டு பேருமே சேர்த்து 49 runs in 30 balls அடிச்சிருக்காங்க. ஸோ 5 overs ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட் ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க. தட் கேவ் ருத்ராஜ் கேக்வாட் லிட்டில் குஷன் டு டேக் இஸ் ஓன் டைம். ஒரு 30 ஆடி நடுவில் சிவம் துபே கூட ஒரு கேமியோ பண்ணாரு, ஒரு க்ரூஷுவல் ஓவர். ஏன்னா 50 runs டு வின் ஆஃப் ஏதோ ஒரு பால் இருந்தது. தென் இட் கேம் டு 50 runs டு வின் ஆஃப் 42 balls இருந்தது. அஸ்வின் ஓவர்ல ஒரு நல்ல டேக் ஆன் பண்ணி ஒரு 15 runs அடிச்சு 35 of 36 எடுத்துட்டு வந்தாரு. அங்க இருந்து ஒரு ஸ்மூத் சேல் தான். தேங்க்ஃபுல்லி ஜடேஜா அவுட் கொடுத்துட்டாங்க. இல்லாட்டி என்ன பண்ணிருப்பாங்க, நாங்கெல்லாம் பிக்சர்ஸ் அவுட் கொடுக்கல, அதனால தான் சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன. நல்ல வேலை அவுட் கொடுத்தாங்க, நம்ம நிம்மதியா வின் பண்ணோம். அண்ட் சமீர் ரிஸ்விக்கு நல்ல பினிஷ் வேற. ஸோ சமீர் ரிஸ்வி வந்து அது அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ். 18 runs of 9 balls, நல்ல ஒரு கான்பிடன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேக்டர்ஸ். சிஎஸ்கே இஸ் அகைன் டூயிங் வாட் தேர் நோன் ஃபார் பிக்கிங் அட் த ரைட் டைம். அண்ட் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஃபைனலி ஆஃப்டர் எவ்வளவு நாளும் தெரியாது, ஃபைனலி 2 spinners bowled out for CSK. 8 overs போட்டிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல ஃபேக்டர். கிஷோர், இனிஷியல் தாட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். நான் எப்பவுமே சொல்றதுதான், அந்தந்த ஊர்ல அவங்க ராஜா தான். ஆனா சென்னை சொல்லவே வேணாம், அவங்க தான் அந்த கிரவுண்ட்ல இல்ல, அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அதிகமான வின் பர்சன்டேஜ் வச்சுட்டு இருக்க டீம் அவங்க தான். அதுக்கு மேல இனிஷியல் தாட்ஸ் எதுவும் இல்ல. நீ கண்டினியூ பண்ணி வைக்கி. நீங்க அதான் ப்ரோ ருத்ராஜ் சொன்னீங்கல்ல, அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பவுண்டரியா 31st பால்ல தான் அடிச்சாரு. இன் 15th ஓவர் நினைக்கிறேன். அது வரைக்கும் வெறும் சிங்கிள்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. கிளியரா இருந்தாரு அவரோட ரோல்ஸ்ல. ஒரு 6 அடிச்சாரு. அந்த ஆண்ட்ரே பர்கர் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர்ல இல்ல ஃபர்ஸ்ட் 4. ஆமா கரெக்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பவுண்டரின்னு சொன்னாங்க. நான் அது வந்து 4 அப்பதான் அடிச்சாரு போல, பவுண்டரிஸே அடிக்கலன்னு நினைச்சேன். அப்போ ஓகே தான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப்ல சொன்னேன், கேகேஆர் மேட்ச் இதே மாதிரி தான், ஒரு 139 தான் அடிக்கணும். ஆனா 17-18 overs வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அது கம்ஃபர்டபுள் விக்டரி தான். எப்போ லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போலியோ அது கம்ஃபர்டபுள் விக்டரினே சொல்லலாம் நம்ம. இன்னொன்னு என்னன்னா, ருத்ராஜ் அதே மாதிரி தான் ஆடுவாரு. அன்னைக்கும் ஒரு 45 balls 50 அடிச்சாரு. முடிக்கிறப்ப ஒரு 57 balls 63 ரன்னோ நம்ம அடிச்சிருந்தாரு. ஃபுல்லா அப்படிதான் ஆடினாரு. இன்னொரு சைட்ல மட்டும் அடிக்க விட்டாங்க, அவரு ஆங்கர் பண்ணாரு. இன்னைக்கும் அதே ரோல் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அதுதான் அவருக்கு இருக்க கிளாஸ்ன்னு நம்ம சொல்லணும். அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணுமா, அப்ப எப்படி ஆடணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுறாரு. ஒரு 140 சேஸ் பண்ணணும்னா எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடுறாரு. மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் அதர் எண்ட்ல இருக்கவங்களும் இன்டென்ட் காட்டல அப்படிங்கறத எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. ட்ரிக்கி பிச்சு மேபி ஓகே. ஆனா எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ஓவர் 5 to win திருப்பி ஒரு சந்தீப் சர்மா அந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டிங்கா தான் இருந்திருக்கும். அது மாதிரி வரலங்கிறது ஹாப்பி தான். நீங்க ஜடேஜா பத்தி சொன்னீங்க, அதை பேசிதான் ஆகணும். அது ஆக்சுவலி அப்செட்டிங் ஃபீல்டு தான். எனக்கு கிளியர்லி அவுட் தான் அது. இதுக்கு முன்னாடி SRH மேட்ச்ல இதை பண்ணாரு, நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியல. பேட் கமின்ஸ் வந்து அவர் அப்செட்டிங் த ஃபீல்டுக்கு கீப்பர் வந்து போயிடுவாரு.
பேட் கமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு, இல்ல வேணாம் அப்படின்றவாரு. அதுக்கு கூட கமெண்டேட்டர்ஸும் நிறைய மீம்ஸும் வந்தது. ஏன் வந்து அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னா, அடுத்து தோனி வரணும், ஏன்னா ஜடேஜாக்கு மிடில் பண்ண முடியல. ஸோ ட்ரிக்கியா அவர் என்ன பண்ணிட்டாரு, லாஸ்ட் ஒரு 2 ஓவர் இருக்கப்போ தோனி இறக்கிறதுக்கு பதில் ஜடேஜாவே ஆடிட்டு போட்டோம், அவர் சும்மா ரொட்டேட் தான் பண்ணிட்டு இருக்காரு, இன்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ஆட வச்சாங்கன்னா அன்னைக்கே அவர் வந்து அப்செட்டிங் த ஃபீல்டுக்கு விக்கெட் தான் போயிருக்கணும். அன்னைக்கு தேர்ட் அம்பையர் போயிருந்தா விக்கெட் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு போனா சந்தோஷமா இருப்போம். பட் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க 21 of 24 20 of 24 இருந்தா கூட ஒரு மாதிரி பயமா இருந்தது. எப்போ அந்த ஒரு 6 அடிச்சாரோ ஆண்ட்ரே பர்கர் அப்பவே பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அது ஒண்ணு. நான் ஸ்டார்டிங்ல கூட சொல்லியிருப்பேன், ஆர்ஆருக்கு ஒரு ஸ்லிப் இருக்கு, ஆர்ஆருக்கு ஒரு ஸ்லிப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப், மூணாவது ஸ்லிப், 3 பேக் டு பேக் லாசஸ். எல்லாரும் என்ன சொன்னாங்க, they may go to the playoff அப்படின்றாங்க. சோ பிளே ஆஃப் போனா கூட எந்த லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் இருப்பாங்க எனக்கு கண்டிப்பா தெரியாது. அண்ட் ஆல்சோ as சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம அப்படியே காலர் தூக்கிக்கலாம். ஏன்னா நம்ம டாப் 4th பொசிஷன்ல இருக்கோம். சோ we are the only team to beat number 1, number 2 and number 4. அதாவது நம்ம கேகேஆரையும் அடிச்சிருக்கோம், எஸ்ஆர்எச்சையும் அடிச்சிருக்கோம், இப்ப ஆர்ஆரையும் அடிச்சிட்டோம். சோ இந்த கான்பிடன்ஸ் நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனோம்னா, அந்த போனோம்னா ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கும். மே பி இட் எலிமினேட்டர் ஆர் குவாலிஃபையர்ஸ், எனிதிங் நம்மளுக்கு செம்ம கான்பிடன்ஸ் இருக்கும். இதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த டீம்களை அடிச்சாதான் ஒரு நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ரீசனபிளா ஃபேக்டர்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம பிளே ஆஃப்ஸ்ல அந்த அளவுக்கு பயம் இல்லாம ஓகே நம்ம டாப் டீம்ஸ் அடிச்சிருக்கோம் ஒரு கான்பிடன்ஸோட பிளே ஆஃப் வருவாங்க சப்போஸ் வந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. ஹாப்பி ஃபார் இட். அண்ட் அந்த அப்செட்டிங் த ஃபீல்ட மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேபி அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், அதனால சொல்றேன். அப்செட்டிங் த ஃபீல்ட் ரூல் படி என்னன்னா, அவர் ஆக்சுவலி திரும்பி வந்திருக்கலாம், மிடில் பிட்ச்ல கூட ஓடி வந்திருக்கலாம், விக்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதுக்கு விக்கெட் கொடுக்குறாங்கன்னா, அவர் பால் த்ரோவை பார்த்துட்டாரு, த்ரோ எப்படி வருதுன்னு பார்த்துட்டு திரும்பினதுக்கு அப்புறமா பாலை பார்த்துட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணா அது அவுட் தான். அவர் எஸ்ஆர்எச் மேட்ச்லயும் அதுதான் பண்ணாரு, இந்த மேட்ச்லயும் அதுதான் பண்ணாரு. அது கிளியர்லி அவுட், எந்த டவுட்ஸும் கிடையாது. நிறைய பேர் டிபேட் பண்ணாலும் என்னோட தாட் இதுதான், அதனாலதான் கொடுத்தாங்க. கமெண்ட்ரிலையும் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க, நல்ல டிசிஷன் சொல்லி. உங்களுக்கு அதுல அப்செட்டிங் ஃபீல் பத்தி ஏதாவது பேசணும்னா பேசுங்க. இல்ல எனக்கு நல்லதுதான். அட்லீஸ்ட் இட்ஸ் a clear lesson for other players, people watching or other players, other franchises also. இதெல்லாம் வந்து people are taking it very seriously அப்படின்னு சொல்லிட்டு இது மேபி இட்ஸ் ஆக்சுவலி a great move தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹாப்பி வின் பண்ணோடனே. அண்ட் ஆல்சோ சுரேஷ் ரெய்னா ஆன் ஏர் சொல்லிட்டாரு, இதுதான் லாஸ்ட் சீசனான்னு கேட்டாரு, அவர் டெஃபினெட்லி நாட் அப்படின்ட்டாரு. ஸோ கண்டிப்பா எல்லா கமெண்ட்ரி பாக்ஸ்லயும் போயிட்டு இதை சொல்லிட்டு ஒரு ஹோப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம இன்னைக்கே கிளம்பிட்டு வரோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், அந்த மாதிரி சைன்ஸ் தெரியல. சோ ஹாப்பி தான். அதனால போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பாத்தீங்களா, ஏதாவது வந்து சொல்லிட போறாங்க. இல்ல அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு, அங்க போயிட்டு தான் உட்காந்து தான் ட்வீட் போடுவாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு. அண்ட் ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவாங்களே ஃபேன்ஸ்க்கு, அது வருஷம் பண்ணுவாங்க. சோ ஐ திங்க் சிமர்ஜித் கூட நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு, ஐ அம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு ரூக்கி மாதிரி வராரு, ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க, டக்குனு ஒரு ரூக்கி மாதிரி ஒருத்தர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் ரியலி ஹாப்பி ஃபார் சிமர்ஜித் கோயிங் இன்டு தி பிளே ஆஃப். சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இந்த இது. பட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாலி ஒரு ஹைல இருப்போம், அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடலான்னு இருப்போம், அப்பதான் நம்மளுக்கு ஒரு லோ ஆகுது. சோ ஐ திங்க் வி ஷுட் கீப் இட் லோன்னு தான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மேட்ச் ஆர்சிபி ஒரு மாதிரி அடுத்த மேட்ச் ஆர்சிபி கிட்ட வின் பண்ணுவாங்க. அது சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆப்வியஸா ஒரு வின்னுக்கு தான் போவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பாக்கலாம். கிஷோர் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்கான். இல்ல ஒரே ஒரு டவுட், அதை கேட்டுதான் நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்மளுக்கு மேட்ச் இருக்கு, பட் அதுக்குள்ளே டிசைட் ஆயிடுமா யார் உள்ள யார் வெளில போயிட்டா? அதுக்கும் மேலயும் போகுமா? அது அப்ப நான் சீனியர் சொல்லிடுறேன், அப்புறம் கிஷோர் போட்டோம். ஆக்சுவலி வந்து இப்போ சிஎஸ்கே 7 வின்ஸ்ல இருக்காங்க, எஸ்ஆர்எச் 7 வின்ஸ்ல இருக்காங்க, 2 பேரும் 8 வின்ஸ்ல இருக்காங்க. கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் அவங்க 2 பேரும் கண்டிப்பா த்ரூ தான். டாப்ல பினிஷ் பண்றாங்களா இல்லையான்னு ஆர்ஆருக்கு மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு நெக்ஸ்ட் 2 கேம்ஸை பொறுத்து. ஏன்னா எஸ்ஆர்எச்க்கும் 2 கேம்ஸ் இருக்கு, அவங்க 2-2 போனாங்க, இவங்க வந்து 2ல 1 தான் வின் பண்றாங்க, நெட் ரன் ரேட் கொஞ்சம் புவரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல எஸ்ஆர்எச் டாப்ல பினிஷ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்ஆர் 2-2 போனாங்கன்னா ஆப்வியஸா அவங்க டாப் தான், அதுல டவுட்ஸே கிடையாது. எஸ்ஆர்எச் மட்டும் 2ல 1 மட்டும் வின் பண்றாங்கன்னா நெட் ரன் ரேட் சினாரியோ வரும். சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் சப்போஸ் ஜிசி இருக்க 2 மேட்சும் வின் பண்றாங்கன்னா நெட் ரன் ரேட் படி எந்த 2 டீம் போக முடியுமோ அவங்க தான் போக முடியும். ஓகேவா? இது ஒரு சினாரியோ. இப்போ டிசிக்கு வந்துடுறேன். டிசிக்கு எல்எஸ்ஜிக்கு ஒரு சினாரியோ இருக்கு. சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். சிஎஸ்கேக்கு என்ன சினாரியோனா, ஆல்ரெடி இப்போ நம்ம 7 வின்ஸ்க்கு போயிட்டோம் ஆப்வியஸா. இப்போ வந்து டிசி 7 வின்ஸ்ல நிக்கணும். சப்போஸ் வந்து டிசி 2 வின் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சும்மா பேச்சுக்கு. இன்னைக்கு வின் பண்றாங்க, எல்எஸ்ஜி மேட்ச் வின் பண்ணிடுறாங்க, டிசி 16 பாயிண்ட்ஸுக்கு போயிடுறாங்க. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி மேட்ச் உதப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டிசி த்ரூ.
ஓகேவா? ஆமாதான், புரியுதுல்ல உங்களுக்கு? இருக்க 2 மேட்சும் சிம்பிள் தான். சோ பேசிக்கா இப்ப டிசி எல்எஸ்ஜியோட மேட்ச் வரும்போது எவனா ஒருத்தன் வெளில போயிடுவான். வெளியே போயிடுவான். ஏன்னா அவங்க நம்மளை விட நெட் ரன் ரேட் கம்மியா தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்எஸ்ஜி இல்ல டிசி யாரோ ஒருத்தர் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வர போறாங்க. அந்த ஸ்பாட் எப்போ நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும்னா, நம்ம ஆர்சிபி கிட்ட வின் பண்ணாலே போதும். நல்ல நெட் ரன் ரேட்ல தான் இருக்கும், செகண்ட் ஹையஸ்ட் நெட் ரன் ரேட். ஆப்வியஸா டிசியும் மைனஸ்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல பெரிய வின்னுக்கு வந்தாதான் நம்மள வந்து டாப்பிள் பண்ண முடியும் நெட் ரன் ரேட்ல. ஸோ ஆப்வியஸா டிசி 2 வின் பண்ணி சிஎஸ்கே 1 லாஸ் பண்ணிட்டோம் ஆர்சிபி மேட்ச்னா டிசி த்ரூ. நம்ம வின் பண்ணாலே போதும். நம்ம கிட்ட தான் நம்ம ஃபார்ச்சூன்ஸ் இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஆர்சிபியோட வின் பண்ணாலே போதும். 99% த்ரூ தான். சோ பேசிக்கா சிஎஸ்கே இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜியோட சீனரியோ மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. எல்எஸ்ஜி வந்து 2 மேட்ச் இருக்கு. ஒரு மேட்ச் எம்ஐயோட இருக்கு, ஒரு மேட்ச் டிசியோட இருக்கு. அந்த 2 மேட்ச் அவங்க வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸா டிசி வந்து எல்எஸ்ஜி கிட்ட தோத்த மாதிரி தானே. அப்போ எல்எஸ்ஜி அந்த நெட் ரன் சீனரியோக்கு வந்துருவாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி 7 வின்ஸ்ல போகணும்னா சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கிட்ட தோக்கணும், டிசி ஆர்சிபி கிட்ட தோக்கணும், ஆர்சிபி இருக்க 2 மேட்சும் ஜெயிக்கணும். பட் ஆர்சிபிக்கு ஜாஸ்தியா இருக்குல்ல நெட் ரன் ரேட் 0.2ல இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு இந்த மேட்ச் ஒரு 80 ரன்ஸ் வின்னு, அடுத்த மேட்ச் ஒரு 40 ரன்ஸ் வின்னு சிஎஸ்கே கிட்ட, இல்ல ஒரு 14 to 15 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வராங்கன்னா அப்ப ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் 7 மேட்ச் வின்ஸ்க்கு வருவாங்க. அப்ப நெட் ரன் ரேட் அவங்க டாப்பிள் பண்றதுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சினாரியோ இருக்கும். ஒன்னு சிஎஸ்கேவை இதுக்குள்ள இது விக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுக்கணும், இல்லைன்னா சேஸ் பண்றாங்கன்னா இத்தனை ஓவர்ஸ்குள்ள சேஸ் பண்ணணும்னு. சோ இன்னும் டோர்னமெண்ட்ல உயிர் இருக்கு. அது ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் உயிர் இருக்கு பேசிக்கா. 2 ஸ்பாட் எஸ்ஆர்ஹெச்க்கும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 மேட்ச் தோக்குறாங்கன்னா அவங்க பிவிகேஎஸ் கிட்டயும் பிவிகேஎஸ் ஜிடி எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் விடுங்க, ஆர்ஆருக்கு கூட இருக்கு. உள்ள போறோமா போறோமான்னு. அவங்க 8ல இருக்கிறதால அவங்க நெட் ரன் ரேட்டை காப்பாத்திக்கிட்டாலும் அவங்க உள்ள போயிடுவாங்க. இப்போ சிஎஸ்கே 2 மேட்சும் கம்ஃபர்டபுளா வின் பண்ணி நிறைய நெட் ரன் ரேட் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சும் நல்லா வின் பண்ணி நல்ல நெட் ரன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசி 2 மேட்சும் வின் பண்ணி நல்ல நெட் ரன் ரேட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 0.35க்கு வந்துட்டாங்க ஆர்ஆர். இன்னும் ஒரு 60 ரன்ஸ் டிஃபீட். இன்னொரு மேட்ச் வந்து யாரோ ஒருத்தர் வந்து 16 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மைனஸ்க்கு போயிட்டு டிசி பிளஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. ஓகே சோ ஆக மொத்தம் உயிர் இருக்கு. சோ மேபி நெக்ஸ்ட் வீக். சோ இப்போ எப்படின்னா டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி இஸ் a virtual quarter finals. win you go in, out you are out. யாரோ ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க. and also DC versus RCB வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் ஃபார் ஆர்சிபி தோத்தா காலி, அவ்வளவுதான். ஆர்சிபி தோத்தா இன்னைக்கே வெளியே அந்த போட்டுருவாங்க எலிமினேட்டட்னு. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்கிட்டோம், ஏன்னா ஜெயிச்சாதான் அவனுக்கு பிரஷர்ல ஆடுவாங்க. அது ஒண்ணு ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க. இன்னொன்னு என்னன்னா டிசியுமே வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் சைடா தான் தெரியுறாங்க. அடுத்த மேட்ச் வர அவங்க ஃபெரோசோ கோட்ல விளையாட போறாங்க, அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல. எல்எஸ்ஜி கூட அவங்க வேற சீக்கா சொல்ற மாதிரி லோகோமோட்டிவ் ஜெயின்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இப்ப அப்படியே ஸ்லோவா குச்சுக்குன்னு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க பவுலிங்கும் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிஎஸ்கே போறாங்கன்னு சொல்ல போறோம். இல்ல நிறைய அந்த 3-4க்கு எல்லா டீமும் காம்படிஷன்ல இருக்க போறாங்க. மத்தவங்க எல்லாம் இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும், இவங்க தோக்கணும் அவங்க தோக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கு. சென்னை அப்பெல்லாம் இல்ல, ஜெயிஸ்டா உள்ள முடிஞ்சிச்சு. ஆனா இவ்வளவு பேசவே வேணாம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் 100%. ஆமா, இதை பத்தி மேட்சை பத்தி பேசணும்னு நினைச்சேன். கரெக்டா பிரசாத் சொல்ற மாதிரி ஸ்லிப்பு பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனாமும் அவங்க இன்னமும் ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கும் போய் என்ன யோசிப்பாங்கன்னா பவர் பிளே ஓகே, அந்த மிடில்ல வந்து பிச்சு ஸ்லோ ஆயிடுச்சு, எதிர்பார்க்கல இவ்வளவு ஸ்லோ ஆகும், பேட்ல மீட் ஆகாது. சப்போஸ் அவங்க 5 விக்கெட் இருந்தாங்கன்னா அப்ப யோசிப்பாங்க போயிட்டு 5 விக்கெட் விழுந்துருச்சு, இம்பாக்ட் பிளேன்னு கூட்டின்னு வந்துட்டோம், 5 பவுலர் வச்சுதான் போட்டோம், கண்டெயின் பண்ண முடியலன்னு. அதனால இன்னமும் அவங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஃபிட் தான், ஏன்னா அவங்க நல்ல டீம் தான் வச்சுட்டு இருக்காங்க. குவாலிஃபைல வந்து மாட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடந்ததை வச்சு ஒரு டீம் சம பயத்துல இருப்பாங்க. நான் விக்கிகிட்டயும் சொன்னேன், கொல்கத்தா. ஏன்னா அவங்க குவாலிஃபயர் 1 ஆடி தோத்துட்டாங்கன்னா குவாலிஃபை 2 சென்னை கிட்ட வர போறாங்க, சென்னையில ஆட போறாங்க. இந்த பிச்சு கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால நேற்று மாதிரிதான் நரேனும் காலி, சால்ட்டும் காலி, நின்னாலும் மிஞ்சனும் வெங்கடேஷ் ஆயிருக்கும். அதனால ஸ்ரேயஸ் ஆடணும், நிதிஷ் ராணா. இந்த ஸ்கோர் ஆச்சாங்கன்னா நரேனையும் சக்கரவர்த்தி வச்சுதான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஸ்டார்க்லாம் கூட போடுவாரா தெரியல. அதனால இப்ப கொல்கத்தா தான் பயத்துல இருப்பாங்க. சோ இவ்வளவுதான் இந்த பெங்களூர் ஐ மீன் ராஜஸ்தானை பத்தி. மேட்சை பத்தி பேசுறதுன்னா கண்டினியூ பண்ணலாம். நான் இது மட்டும் சொல்றேன், கிஷோர் சொன்னது ஒண்ணு உண்மைதான். சப்போஸ் சிஎஸ்கே வந்து ஒரு 15-14 ஓவர்ஸ் சேஸ் பண்ணி தள்ளி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம தான் சொதப்பி இருக்கோம், நம்ம பேட்டிங் ஏதோ பண்ணிருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களும் முக்கிய 18 அது என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த தாட்டு கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க கிரியேட் பண்ணல. ஓகே, இவங்களும் இப்படிதான் ஆடி இருக்காங்க. அப்ப நமக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்ல, நம்ம இன்னும் ஒரு ஒரு 2-3 6 அடிச்சிருந்தா நம்ம வின் பண்ணிருப்போம் போலியேன்னு ஒரு தாட் வரும். ஏன்னா பேட்டிங் உங்களுக்கு கிடைக்கல. இவரு சுபம் துபே என்ன வந்தார், லாஸ்ட் ஓவர்ல வந்தாரு. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர் ஃபுல் எக்ஸ்போஸ் ஆகலைங்கிறப்ப பிச்சு தான் ஸ்லோ அப்படின்னு தான் திருப்பி அவங்களுக்கு அந்த தாட் வரும்னு தான் தோணுது எனக்கு. அண்ட் கேகேஆர் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்றதால அவங்க கொஞ்சம் தெளிவாயிடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. என்னமோ இந்த பிச்சை கொடுத்தா கூட அது மட்டும் நான் கொஞ்சம் டினை பண்றேன். ஏன்னா அவங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நல்ல எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் கம்பீரை நம்ம கேட்கவே வேணாம், அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரு. அண்ட் அந்த சந்திரகாந்த் பண்டிட்டும் நல்ல ஒரு இந்தியன் கோச்சா இருக்காரு. ஸோ அவங்க கொஞ்சம் தெளிவாயிடுவாங்கன்னு தோணுது. அவங்க ஒரு மேட்ச் உதப்பட்டதால வேற எதுக்காகவே இல்ல. நீ சொல்ற புரியுது, அவங்க எல்லாருமே அடிக்கிறவங்க தான். ரிங்கு சிங், ரசல், சால்ட், நரேன் தள்ளி ஆனோன்னு பார்த்தா வெறும் ஸ்ரேயஸ் வெங்கடேஷும் சுத்தினாரு. நிதிஷ் ராணா கண்டினியூ பண்றாங்கன்னா நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங் இந்த 3 பேர் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும் சப்போஸ் அவங்க ஆடுறாங்கன்னா. இல்லடா, அதான் சொல்ல வரேன். இவங்க 3 பேர் நீ இருக்காங்கன்னு சொல்ற. சப்போஸ் இவங்க 3 அப்படி வர இவங்கள இப்ப தள்ளி ஆடுறவங்க தான் ஆடினாங்க மிடில்ல. இவர் சஞ்சு சாம்சனும் ரியான் பராக் தள்ளணும் அடிக்கணும்ன்ற மாதிரி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களாலே அங்க ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கும் நிதிஷ் ராணுக்கும் மிடில் பாடல, பால் பீட்டன் பண்றாங்க, சிங்கிள்ஸ் தான் போகுதுன்னா அப்ப அடிக்க போனாங்கன்னா விக்கெட் விட்டுருவாங்க. பின்னாடி இருக்கவங்க எல்லாமே ஹிட்டிங் பண்றவங்கடா. ரமன்தீப் ஹிட்டரு, ஆண்ட்ரேசல் ஹிட்டர், ரிங்கு சிங்கும் ஹிட்டர் தான், தள்ளி ஆடுவாரானா. இன்னொன்னு மட்டும் இது புரிஞ்சுது. நான் இன்னொன்னு மட்டும் சொல்லிடுறேன், இதுவும் சேர்த்து பேசிடுவேன் நீ. ஏன்னா அது வந்து நைட் கேம், டியூ இருக்கும். அண்ட் நம்ம டாஸ்ல தோத்துட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க சேசிங்க்கு வந்துருவாங்க. இதே மாதிரி நம்மள 145 அடிக்க வச்சா நம்ம ஸ்ரீலங்கால போயிட்டு ஒரு T20 ஒன்று உதப்பட்டோம்ல, ஞாபகம் இருக்குல்ல, வேர்ல்டு கப் ஃபைனல். அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அது டாஸ் வந்து குரூஷியல் நைட் கேம்ஸ்ல. பட் வாட் யூ ஃபீல் லைக் இன்னைக்கு கேஷவ் மகாராஜ் வந்தா ஒரு இம்பாக்ட் பண்ணிருப்பாரா? இல்ல ப்ரோ, அதுக்கு கிஷோர் தலையாட்டினா கிஷோரே பேசினா, ரொம்ப நேரம் பேசியிருக்கேன், எனக்கும் அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னு கிஷோரே சொல்லட்டும். இல்ல கேஷவ் மகாராஜ், ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நடக்கும். மிஞ்சினா ஒரு 5 to 10% சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிட்டாங்க, 2 ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் போட்டாங்க. பட் அவங்களால எக்கனாமி தான் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஒரு லைஃப் கிடைச்சது, விக்கெட் எடுக்க முடியல. அதே ஃபாஸ்ட் பாலர்ஸ் பாத்தீங்கன்னா 12 ஓவர்ல சிமர்ஜித் 3, துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர் ஷர்தார் தாக்கூர் கண்டெயின் பண்ணாரு. அப்போ அவங்க 12 ஓவர் நல்லா ஃபேஸ் பாலர்ஸ் போட்டிருக்காங்கன்னா இத்தனைக்கு 5 பேர் வச்சு வர போட்டாங்க, எக்ஸ்ட்ரா பாலர்ஸ்க்கும் யூஸ் பண்ணல. அப்படி இருக்கப்போ இவங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிளேயரை கூட்டிட்டு வர போறாங்க 5+1னா அது கண்டிப்பா ஃபாஸ்ட் பாலரா தான் இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை இதுல பெருசா. 100% இவ்வளவுதான் இதுல இருக்க லாஜிக்கு. எப்பவுமே செகண்ட் ஹாஃபோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்திருக்கோ அதை நம்ம அப்படியே இது பண்ண, அவங்க ரீட் பண்ணி இந்த பால் போடு, இந்த லைன்ல போடு, இதை பண்ணாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் புல் பேக் பண்ணாங்க மிடில் ஓவர்ஸ்ல. பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணலாம். மேட்ச் பத்தி ரொம்ப நல்லாதான், நல்ல பவர் பிளே தான். அவங்க அந்த அளவுக்கு இன்டென்ட் இல்லைன்னு நம்ம சொன்னா கூட பிச் அப்படி இருந்தது. ஸோ நல்லா தான் பண்ணாங்க. கிஷோர் வந்து பேசிட்டே இருந்தான், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த பாலுக்கு தான் அவுட் ஆகுறா, இந்த பால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து சொல்லிட்டு இருந்தா, அதே தான் நடந்தது. அவர் இந்த டைம் வந்து அதே பால் அதே ஷாட்டுக்கு அதே ஃபீல்டர் கிட்ட 5 வாட்டி அவுட் ஆயிருக்காரு, அதே ஃபீல்ட் பொசிஷனிங்ல. சாரி, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜார்ஜ் பட்லரை பத்தி ஒரு ஸ்டார்ட் வந்து பீட் ஆஃப் கொடுத்திருந்தாரு, அதே தான் கண்டினியூ பண்றாரு. ஃபர்ஸ்ட் 15 பால்ஸ் 100 ஸ்ட்ரைக் ரேட் கூட தொடர்றது கிடையாது. அவர் வந்து பொறுமையா தட்டி ஆடி, மேபி அது என்ன பண்ணுது, யசஸ்வி மேல ஒரு சில பிரஷரை போடுது. அவர் வந்து இப்போ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுறது இல்ல. அவரு கொஞ்ச நாள் நம்ம டைம் எடுக்கலாம்னு பார்த்தாலும் ஜார்ஜ் பட்லர் ஸ்ட்ரைக் பண்ணாதனால நம்ம வேணா ஷாட்டுக்கு போலாம். அண்ட் யங் பிளேயரு ஆப்வியஸா இவர் ஆங்கர் பண்றாருனால இவரு ஷாட்டுக்கு போயிட்டு அதே பாலுக்கு திருப்பி விட்டாரு பீடாக் சொன்னாரு. அதுதான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அது ஆப்வியஸா பிரஷர் கிரியேட் ஆகுது ஆப்போசிட் எண்ட்ல நினைக்கிறேன். That's exactly what ரச்சின் ரவீந்திரா பண்ணாரு ருத்ராஜ் கேக்வாடுக்கு. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் ஃபர்ஸ்ட் பாலே தெரிஞ்சிருச்சு அவர் இந்த மாதிரி தான் ஆட போறாருன்னு சொல்லிட்டு. பட் அந்த 2 ஃபிளிக் சூப்பரா ஆடினாரு, 2 ஃபீல்டர்ஸ் இன்டர்செப்ட் பண்ணாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ திங்க் யாரோ ஸ்பின்னர் யாரும் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. ஐ திங்க் சந்தீப் சர்மா நல்லா டேக் ஆன் பண்ணாரு, ட்ரெண்ட் போல்டர் நல்லா டேக் ஆன் பண்ணாரு. 17 and 20
மிச்சல் அடிச்சாரு. பட் அந்த 20 சம்மட்டி அது நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட். அவர் எனக்கு அதுதான் பயம், என்னடா அஸ்வின் போடுறாரு ஒரு ஸ்வீப் ஆட போய் எல்பிடபிள்யூ ஆவாரான்னு அதே ஸ்வீப் வந்தாரு, நல்ல வேலை மாட்டி போயிடுச்சு. பட் சஹால் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டார் சஹால் டெலிவரியில. பட் இவனுங்க ரெண்டு பேரும் 27 of 17, 22 of 11 balls, அதாவது 49 runs in 28 or whatever that balls was, around 30 odd balls was the difference. அந்த பிரஷர் ரிலீஸ் ஆச்சு நம்மளுக்கு. ஏன்னா பவர் பிளேல கூட we were what 6 overs 56 or 57 இருந்தோம், அதுலயே நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. அங்கிருந்து நம்ம வின் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். 30 ஆடினாங்க, கரெக்டா இருந்தது. டக்குன்னு ஒரு ஓவர் பிரஷர் ரிலீஃப் ஓவர் இது டூபே கொடுத்தாரு, அந்த பிரஷர் ரிலீசிங் ஓவர். அஸ்வின் ஓவர்ல வந்து ஒரு 6 2 4 அடிச்சார். சோ these are all very good signs. எனக்கு என்னன்னா I feel after the bowling பத்தி கொஞ்சம் பவுலிங் பத்தி நம்ம பேசணும் bro. அவங்க தான் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க மேட்ச். அத பத்தி என்ன சொல்லணும்னா ஆக்சுவலி நல்ல பிளான்ஸ். ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி பிட்ச்ல ஒரு டிஃபரெண்ட் பவுலிங் யூனிட்டா தெரியுறாங்க. கொஞ்சம் பிளாட் ட்ராக் எல்லாம் முழு மழிச்சு குடுத்திருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் அவுட் பவுலர் இல்ல. அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. 10 ரன் இருக்க வரைக்கும் நம்ம கான்பிடென்டா இருந்தோம், அடிச்சிருவாங்க. இப்போ ஆர்சிபி மேட்ச்ல பேட்டிங்கால மட்டும் தான் வின் பண்ண முடியும். அங்க பவுலிங் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்பவே சொல்லிடுறேன், ஃபுல் பிளாட் ட்ராக்கா இருக்கும். செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அங்க டாப் ஆர்டர். ஏமாந்து விக்கெட் விட்டாதான் உண்டு. அவர் வேற அடி அடிக்கிறாரு, ஃபாஸ்ட் வேற. அதான் வளர்த்த கடாவே நெஞ்சில பாயுங்கிற மாதிரி பாயுவாரு அவரு பவர் பிளேல வந்து. அந்த பிட்ச்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுது. குட்டி கிரவுண்டர் வில்ஜாக்ஸ் வேற 2-3 மேட்ச் டியூ. இப்ப அதுவுமே என்ன நடக்கும் தெரியல. இன்னைக்காவது அட்லீஸ்ட் ஆடிட்டாருன்னா அடுத்த மேட்ச் ஏதாவது காலியாக வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்த மேட்ச் கண்டிப்பா கிளிக் ஆகும் அவருக்கு. சோ இந்த பிளாட் ட்ராக் மட்டும் ப்ராப்ளமா இருக்கு. யாராவது ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலர், நான் இருக்கேன் 4 ஓவர் போட்டா நான் 32 ரன் தான் கொடுப்பேன் இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல கூட, அது ஒரு கொஸ்டின் மார்க் சிஎஸ்கேக்கு. அதுதான் அவங்களுக்கு சாம்பியன்ஷிப்புக்கும் பிளே ஆஃப் சான்சஸ்க்கும் இடையில நிக்குதுன்னு எனக்கு நான் நினைக்கிறேன். கிஷோர் ஏதாவது சொல்லட்டும் இதை பத்தி. பவுலிங் யூனிட் என்ன பண்ண முடியும்? பிளாட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகணும்னா யாரா இருக்கணும், இல்ல சேஞ்ச் பண்ணுமா? அதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால் சொல்லி நான் பேசணும். கரெக்ட் இருக்கும் அவர் சொன்னது. ஆனா அதுக்குள்ள வந்து நான் வந்து 100ல வந்து ஒரு 25% தான் கொடுப்பேன். மிச்சம் இருக்க 75%ல இந்த பையனை தான் சொல்லுவேன். இந்த பையன் என்ன பண்ணிடுறாருன்னா, இல்ல நான் அந்த ஷார்ட் பால்லாம் வீக் இல்ல, என்னால அடிக்க முடியும், என்ன 5 வாட்டி அந்த பால் அவுட் பண்றீங்களா, நான் அந்த பால் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இவரு போறாரு. அந்த ஒரு பால் ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம், கட் ஆடிடலாம், சிங்கிள் ஆடிடலாம். அதோட வேற இவங்க ஆல்மோஸ்ட் 2 வருஷமோ 3 வருஷமோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டுதான் இருக்காங்க, பேரா ஓப்பன் ஆகின்னு இருக்காங்க. சப்போஸ் இந்த ஒரு 10 மேட்ச்ல அவர் அப்படிதான் பண்றாருன்னா அது அவங்களுக்குள்ள தெரிஞ்சுட்டு இருக்கும். தெரிஞ்சு அவங்க பேசிக்கலாம், அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். கம்யூனிகேஷன் வச்சு நான் இப்படிதான் ஆடுவேன், நீ இப்படி ஆடிக்கிறா, ஒரு வீக் பால்டா அதை நீ கண்டு அந்த மாதிரி பேசி பண்ணிக்கலாம். அதுலலாம் அவரு தான் மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். 25% வேணா பட்லர் ஒரு ப்ரெஷர் இருக்கு, மிச்சம் 75% ரெஸ்பான்சிபிலிட்டி ஜெய்ஸ்வால் தான். அவர் பண்ற தப்புனால அவர் அவுட் ஆகிறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ அந்த இது சிஎஸ்கே சென்னை பத்தி கேட்ட யாரு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதான் இவரு பிரசாத் சொன்ன மாதிரிதான் தேஷ்பாண்டே அவெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த சீசன் அந்த பையன் உண்மையாவே அந்த லைன் எல்லாம் புடிச்சு போடுறானா இல்ல தானே அந்த இவரு ஷட்டால் அவரு கேட்டாங்களே நீங்க பால் எப்படி யோசிச்சு போடுவீங்க கேக்குறப்போ கடவுளுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி அதுவும் நடக்குதான்னு தெரியாது. அந்த ஃப்ளோ நல்லா போயிட்டே இருக்கு. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணி அப்படியே போனா அந்த பையன் இப்போ முஸ்தாபிசர் இல்லாதனால அவரை நம்பலாம், ஒரு 50% நம்பலாம். நான் இருக்கேன், நான் ஒரு 4 ஓவருக்கு 35 8 இல்ல 9 ரன் எக்கனாமில போடுவேன்ற மாதிரி ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த மேட்ச் அதுதான் அந்த கிளீசன். சப்போஸ் கிளீசனை போடுறாங்கன்னா சொன்ன மாதிரியும் அப்புறமா அங்க கமெண்டேட்டர் சொன்ன மாதிரியும் தான் அந்த மனுஷன் லைனை மாட்டணும். லைனை மாட்டினா தேஷ்பாண்டே ஸ்டெம்புக்கு போடுறான்னா இவர் உடம்புக்கு போட்டு பயம் காட்டணும்னு பாக்குறாரு. அதெல்லாம் பண்ணாம அவரும் ஸ்டிக்கு போடுறதோ இல்ல லென்த் அண்ட் லைனை போடுறதோ அந்த மாதிரி பண்ணா அவரும் அந்த 4 hours எக்கனாமி மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சென்னை வந்து அந்த இந்த வாட்டி தோனி மாதிரிலாம் இல்ல. இப்போ இருக்கிற கோச்சும் சரி, இப்போ இருக்கிற கேப்டனும் சரி, அந்த 11 பிளேயர்ஸ்ல இவங்க தான் கொடுப்பேன், பிச்சு என்னவனா இருக்கட்டும், அந்த ஃபார்மட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிச்சு இப்படி இருக்கா அப்பதான் நான் ஸ்பின்னை கொடுப்பேன், பிச்சு இப்படி இல்லையா நான் ஸ்பின்னு கொடுக்கவே மாட்டேன், இவங்களை சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல போயிருக்கிறதுனால யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போதைக்கு கண்ணில் தெரியுது தேஷ்பாண்டே மட்டும்தான். ஸோ அவரு ட்ரை பண்ணலாம், பட் ஒர்க் ஆகுமான்றது 50% தான் என்ன பொறுத்து இருக்கும். ஆமா, அது இல்லாம இன்னொன்னு நீ சொன்னது செம்ம பாயிண்ட். ஏன்னா அவர் அந்த உடம்பு சரியில்லாத ஒரு மேட்சை தவிர்த்து கான்ஸ்டன்டா ஆடி இருக்க ஒரே பிளேயர் அவர் மட்டும் தான். அண்ட் ஜடேஜா, இவங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த பவுலிங் யூனிட்ல கம்ப்ளீட்டா ஆடி இருக்காங்க. 12 மேட்சஸ் 11 மேட்சஸ். எல்லாரும் ஆன் அண்ட் ஆஃப் வந்து போனவங்க தான். பாதியில தான் ஷர்துல் தாக்கூர் வந்தாரு, 2 மேட்ச் முன்னாடி தான் சிமர்ஜித் வந்தாரு, கிளீசன் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இன்னைக்குதான் தீக்ஷ்ணாவை சேர்த்திருக்காங்க.
மொயின் அலிக்கு ஓவர் கொடுக்கறது இல்ல, ரச்சினுக்கு ஓவர் கொடுக்கறது இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருமே புதுசா கம்பெனி இருக்க டீம். அண்ட் கிளீசன் அடுத்த மேட்ச் வருவாரா தெரியல, வின் பண்ணிட்டாங்க வேற இந்த மேட்ச். ஆப்வியஸா இதே காம்பினேஷன்ல போய் தான் ஆடுவாங்க. அண்ட் தீக்ஷனா தான் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்க. அவர் 25 ரன் வந்து பவுலிங்ல, 15 ரன் வந்து ஃபீல்டிங்ல. இல்ல இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வரல, மேபி நெக்ஸ்ட் மேட்ச் சரி வேணாம். ஆக்சுவலா வந்து நல்லா தான் இருக்கு. மேபி ஒரு ஃபீல்டிங் மட்டும் ஒரு ஏன் டீப்ல நிக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. எங்கேயா அந்த ஷார்ட் தேர்ட் மேனும் எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஃபீல்டர்ஸ். அதுதான் அங்க வந்து பால் ஃபாஸ்டா வரும், இது நல்லா கைக்கு இதுன்னு வரும், நிக்க வைக்கிறாங்க போல. அவர் கைக்கு வரது பால் ஒருத்தனோட புடிச்சிடுறாரு. இல்லடா, எண்டு தான் பிரச்சனை. ஒரு எண்டுல கிட்ட நிக்கிறப்போ பாயிண்ட்ல நின்னா அடுத்த எண்டு வரப்போ அவர் பின்னாடி தான் போய் நின்னாகணும். வேற வழி இல்லை. இல்லைன்னா ஓடி வந்து இந்த பக்கம் கீப்பரை தாண்டி வந்து மறுபடியும் இந்த பக்கம் நில்றான், இங்க இருக்கிற ஓடி அங்க போய் நில்றான்னுவாங்க. அந்த மாதிரி ஓடினே இருக்க முடியாது, வேற வழி இல்லாம பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம டைம் ஓவர் ரேட்லாம் வேற இருக்கு. அண்ட் இவ்வளவு வெயில், கொளுத்துற வெயில 4 வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல பயந்தேன். பிகாஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஐயோ இந்த குளித்துற வெயில இவனுங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு பேட்டிங் வேற ஆடணுமே பயந்தேன். பட் தேங்க்ஃபுல்லி ஒண்ணுமே ஆடல. அந்த கம்போசர் எல்லாம் இருந்து ஒரு மாதிரி கரை சேர்த்துட்டார். ருத்ராஜ் கேக்வாட் வந்து போய் கரை சேர்த்துட்டாரு நம்மள. சோ அது மாதிரிதான் சொல்லுவான். அவர் விட்ட கேட்சுக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு 165 போயிருக்கு ரன் அப்படின்னா கொஞ்சம் பதறி இருக்க வேண்டியதான் போயிருக்கும். அதுதான் தீக்ஷனா கிட்ட இருக்க பிரச்சனை. அது வேற குட்டி கிரவுண்டு. மேபி கிளீசனை கூட எடுத்துட்டு வரலாம். ஆனா என்ன, கிளீசன் அங்க போட்டா அவர் போடுற ஃபாஸ்ட்டுக்கு திருப்பி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேர்க்க மாட்டாங்க. பட் அப்புறம் பண்ணக்கூடாது. தீக்ஷனா பவர் பிளே 4 ஓவர் முடிச்சுட்டு அவர் உட்கார வச்சிடலாம். இம்பாக்ட் வேற அன்னைக்கு உட்கார வச்சாங்க. 4 ஓவர்ல முடிச்சுட்டா பின்னாடி சப்போஸ் நல்லா ஆடுறவங்களை விக்கெட் எடுக்கணும்னா ஒரு விக்கெட் டேக்கரோ இல்ல மேட்ச் நிறுத்துற ஒரு தீக்ஷனா தானே இருக்காரு. இன்னைக்கே பார்த்தா லாஸ்ட்ல கொண்டு போட்டோம் மேட்ச் நிறுத்தினாரு, ரன் கொடுக்காம டாட் போட்டாரு, அவன் ப்ரெஷர் ஆகுனாங்க. அதுக்கப்புறம் நான் 2022 அந்த அளவுக்கு கவனிக்கல சிமர்ஜெட்ட. ஐ மீன் அவர் ஆக்ஷன், நான் இன்னைக்கு விக்கிங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆக்ஷன்ல ஒரு வச்சுட்டு இருக்காரு. அந்த ஆக்ஷனை வச்சுதான் இன்னைக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு ஹேண்ட் யூஸ் பண்றாரு, அந்த விஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்றாரு. அந்த விஸ்ட இன்னும் கண்டுபிடிக்காத வரைக்கும் ஒர்க் ஆகினே இருக்கும். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மாட்டிப்பாரு. ஓ இந்த விஸ்ட் தான் வாடா, சரி நான் தெரிஞ்சிச்சுறான்ற மாதிரி அது வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் நல்ல ஒரு பேஸ், பரவாயில்ல. ஒரு 145 கிடைச்சிருக்காங்க. அந்த இதுல ஸ்டிக்கி பிட்ச்ல நல்லா பண்றாரு. பிளாட் ட்ராக்ல அதே 60-65 கொடுப்பாருன்னு தான் தோணுது அவர் பவுலிங்க பாக்குறப்ப. ஆனா ஆமா மேபி இருக்கலாம். பட் அடுத்த மேட்ச் தான் எனக்கு பயமா இருக்கு. இதே கான்பிடன்ஸ் அவங்க ஆர்சிபியோட ஆடி அவர் அங்க சின்ன கிரவுண்டு. இன்னைக்கெல்லாம் பாதி கேட்ச் தான் அங்க 6 தெரியும்ல. இங்க ஜடேஜா ஆப்வியஸ்லா அவர் குடிச்சு தூக்கி போடுவார் பட்லர். அது அப்புறம் இந்த சிவம் தூபே எல்லாம் இதே ஆர்சிபி கிரவுண்ட் அடிச்சிருந்தா எல்லாம் 6 அந்த பவுண்டரி ரோப் கிராஸ் பண்ணி இருக்கும். சோ பயமா தான் இருக்கு. பட் ஐ திங்க் அதுக்கு இன்னொரு 5 நாள் இருக்கு. அது வரையும் நம்ம ஜாலியா பேசிக்கலாம். பட் இப்ப நான் டெல்லி மேட்ச் பாத்துட்டு இருக்கேன். பசங்க ரொம்ப டிட்டர்மிண்டா இருக்கானுங்க. ரிஷப் வந்து டெல்லி செம்ம டிட்டர்மைண்டா இருக்காங்க. இப்போ ஃபேஃப் அவுட் ஆனாரு. பட் ரிஷப் பந்த் வந்து ஒரே அவரு டக் அவுட்ல இருந்து கிளாப் பண்றாரு. இவனுங்க ஜாஸ்தியா செலிப்ரேட் கூட பண்ணல. மூஞ்சி ஒரு மாதிரி சீரியஸா வச்சு ஆடிட்டு இருக்கானுங்க. சோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கேம். பட் எப்படி என்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? 3 ஃபாரின் பிளேயர் வச்சு இம்பாக்ட் சப்ல வார்னர் வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப போறல எங்க இறக்கி பார்ப்பாங்க, வார்னர் தூக்கி உள்ள போட்டா இந்த வேலை பார்த்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே வச்சிருக்காங்க. 3 ஃபாரின் பிளேயர் தான் இருக்காங்க. இல்ல ஒரு 5 மேட்ச் ஆட வைக்கல, திடீர்னு இன்னைக்கு இறக்கி விட்டு ஆடினா எப்படி ஆடுவாரு அவரு? இல்லடா ரிஷப் பண்ட் இல்ல, அது ஃபுல்ஃபில் பண்ண ஒரு நல்ல பேட்டிங் வேணும்ன்றது காலையில இதுதான் சொல்லியிருந்தாங்க அந்த மேட்ச் ப்ரிவியூஸ்ல. புரியுது. ஆனா திடீர்னு அந்த பையன் அவரை வந்து ஆடவே வைக்கல, உட்காந்து குட்டி பசங்க எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டாங்க. டச்சே இல்லாத மாதிரிதான் இருப்பாரு. அன்னைக்கு என்ன ஆச்சு, சப்போஸ் இன்னைக்கு சிராஜ் குத்தி புஷ்குன்னு மேல போட வச்சிட்டான், அன்னைக்கு மேல பட்டுதான் பயந்துட்டாரு மனுஷன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்ற நானே அது புரியுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்போ அதுக்கு பதில் வேற யாரும் யூஸ் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறேன். மிடில் ஆர்டர்ஸ்ல வேற ஏதாச்சும் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் ஸ்பின்னர் லலிதாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்ல வர ஒரு நல்ல பிளேயரை தேவையில்லாம பேட்டிங் வீக் ஆயிடும்ல. பேட்டிங் வீக் ஆகுது. ஆல்ரெடி இவங்க ஓப்பனிங் நல்லா தானே ஆடினு இருக்காங்க. இவங்க ஓப்பனிங் சொதப்பினாதான் நீ வார்னர் வேணும்னு சொல்லலாம். இவங்களுக்கு இப்ப மிடில் தானே ஆள் இல்ல. ரிஷப் பண்ட் மிடில் பிளேயர் தானே, அங்கே ஆடுவா. அப்போ போறத நல்ல ஓப்பனர் வார்னர் இல்லன்னா அப்ப 2 டவுன் கூட இறக்குவாங்க. வேற வழி இல்லாம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லடா நீ ஒண்ணும் இல்ல, லலித் யாதவ்
வார்னர் ஆன் பார் வச்சு பார்த்தா என்ன பண்ண முடியும்? லலித் யாதவ் இறங்க முடியுமா? அது நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் இல்லனே சொல்ல. பட் ஓப்பனிங் மாத்த மாட்டாங்க. அது புரியுதுடா, ஓப்பனிங்கும் மாத்த மாட்டாங்க. ஒன் டவுன்ல கை வைக்க சான்ஸ் இருக்கு. போரலோட ஸ்பாட் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஆனா அவர் அப்படிதான் யூஸே பண்ணிருக்காங்க. இவங்க ஓப்பனிங் இறங்குறாங்க, ஒன் டவுன் இறங்குறாங்க, நம்பர் 5ல இறங்குறாங்க, 7 விக்கெட்ஸ் வந்த அப்புறம் இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவர் வந்து அவங்களுக்கு அந்த குஷன் கொடுக்கறதால ஒன் டவுன் தான் வார்னர் வர போறாரு. இது இல்லாம தேவையில்லாம தூக்கிட்டு போயிட்டு இவர் இருக்காரா, பிருத்திவி ஷா இருக்காரா? இல்ல அவரை சேர்த்து இருக்கலாம். நான் பிருத்திவி ஷா இருப்பாரு நினைச்சேன். அப்ப அது தப்பு தான். அப்ப அவர் அன்பிட்டா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல. இப்ப பெங்களூர் 180 அடிக்கிட்டோம், இல்ல 170 கூட அடிக்கிட்டோம். ஃப்ரேசர் மெக்ரிக்க தூக்கிட்டா முடிஞ்சிட்டோம், ஹோப்பே உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் மிராக்கல் நடந்து வின் பண்ணாதான் உண்டு. இப்ப அவங்க டீம் அவ்வளவுதான் இருக்காங்க. மெக்ரிக் அந்த 6 ஓவர் அடிக்கதான் ரன்னு. அந்த பையன் 6 ஓவர் அடிச்சு கொடுத்தானா பின்னாடி வந்து 30 அடிச்சு 20 ஸ்கோர் ஏத்திக்கலாம். அவ்வளவு அவங்க இருக்காங்க. அந்த பையனை விக்கெட் எடுக்கலாம். அப்ப மெக்ராக் வார்னர் ஓப்பனிங் வேற ஒண்ணுமே இல்ல ஆப்ஷன் பேசுறதுக்கு. ஒன் டவுன் அபிஷேக் பொருள் பவர் பிளே தவிர எங்கேயும் பண்ண மாட்டா போல. போன மேட்ச் ஏதோ நன்னு ஆடி இருக்காரு. வெயிட் பண்ணி பாக்கலாம், தெரியல. இல்ல இது ஃபோர்ஸ்ட் சேஞ்ச். சோ நம்ம அத பத்தி பெருசா இது பண்ண முடியாதுன்றதான் சொல்றேன், கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் வெளிய போய்டுவார் திருப்பி வார்னர். அதுக்கு so take aways about today's game. Out Virat. சரி, டேக் அவேஸ் என்ன ப்ரோ? இன்னைக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பேட்டிங்கும் பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா என்ன, இன்னும் கூட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்க மாதிரி தெரியுது. இவரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு, கொஸ்டினே கிடையாது. மிச்சல் அவர் ஆக்சுவலி கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல சைன் சிஎஸ்கேக்கு. அண்ட் ருத்துராஜ் சென்சிபிளா ஆடுறாரு, அதுலயுமே எந்த குறையும் கிடையாது. இவங்க தான் இந்த மிடில் ஆர்டர் என்ன பண்ண போறாங்கன்றத வச்சுதான் இருக்கு. பட் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன் ஆர்சிபி மேட்ச். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து இல்ல இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக் மாதிரி தான். எப்படின்னா 2 டவுன் 3 டவுன்ல இருக்கவங்க முதல்ல அச்சு காமிச்சிருங்கடா, காமிச்சிட்டு அப்புறம் உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டாதீங்க. இந்த 1 டவுன் ஆடுறவங்க இல்ல நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு 6-7 மேட்சுக்கு உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டவே காட்டாரு, போய் ஆடிப்பாரு, ஒர்க் ஆகணும் ஓகே, ஒர்க் ஆகணும் பரவாயில்ல, நீ என்ன வேணா ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தேவைப்படுற சிச்சுவேஷன் வரப்போ இப்போ யூ கோ அண்ட் பிளே யுவர் இன்னிங்ஸ் அப்படின்ருவாங்க. அந்த டைம் வந்து டூபேவோ ஜடேஜாவோ நீ ஆஃப்ல வச்சுக்கோ, நீ உன் கேம் ஆடுறத. ஏன்னா எல்லாருமே நல்லா ஆடி காமிச்சிட்டாங்கன்னா தெரிஞ்சிடும். இப்ப ராயசனா தான் பண்ணிட்டாங்க, நாங்க டாப் 6மே நல்ல பிளேயர்ஸ், எங்க ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி காமிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு சாம்சன் ஸ்ட்ரகிள் ஆனாரு, ரியான் பராக் ஸ்ட்ரகிள் ஆனாரு, 2 கேட்ச் ரியான் பராக் ஸ்ட்ரகிள் ஆனாரு, பட்லர் ஸ்ட்ரகிள் ஆனாரு, ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரகிள் ஆனாரு, அந்த மாதிரிலாம் ஆகுறாங்க. எல்லா டீமும் அப்படிதான் போயின்னு இருக்கு. நான் சென்னை இந்த வாட்டி அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இதெல்லாம் சொன்னா நான் சென்னையோட சப்போர்ட்டரு, நான் சென்னைக்காக தான் பேசுவேன் அப்படின்னு வந்து எனக்கு கீழே கமெண்டா போடுவாங்க. அதனால பட் அந்த மாதிரி மைண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அது மேக்சிமம் நிறைய டீம் யோசிப்பாங்க, ஒருத்தர் நல்லா ஆடுறானா இன்னொருத்தர் ஆட வேணாம் தான் சொல்லுவாங்க. நீ உன் பவரை காட்டிடாத, 2 பேருமே பவர் காமிச்சுனா தெரிஞ்சிடும். அது மற்ற டீமுக்கு வந்து இன்னைக்கு தோட்டாலும் மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி விளையாடுவோம். ஏன்னா ஐபிஎல்ல 2 மேட்ச் கொடுத்துறாங்க ஒரு டீம் கிட்டயும். அப்ப இன்னைக்கே காமிச்சுட்டா அடுத்த மேட்ச்ல திடீர்னு எதிர்பார்க்காதவன் அடிச்சாதான் மேட்ச் வேற மாதிரி இருக்கும். அப்பதான் அவன் ரியாக்டே ஆக முடியாது. அவன் ரெடி ஆகி வர்றதுக்குள்ள இன்னிங்ஸ் முடிஞ்சிடும், அச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதே மாதிரி பவுலிங்லயும். அதனால நான் கிளீசன் துஷார் தேஷ்பாண்டே சொன்னேன். கிளீசன் துஷார் தேஷ்பாண்டே 2 பேருமே ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் மாட்டிப்பாங்க. ஒருத்தர் ரன் கொடுத்து ஒருத்தர் விக்கெட் எடுத்தாங்கன்னா தெரியவே அடுத்த மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே ரன் போவான், கிளீசன் விக்கெட் எடுத்துருவாரு. அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் யார் நல்லா போட்டுன்னு இருக்காங்க, யார் நல்லா போடல, யார் நல்லா ஆடுறாங்க, யார் நல்லா ஆடல? அது பயங்கரமா டாக்டிக்ஸ். எனக்கும் இந்த வாட்டி அப்படிதான் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஆனா சீரியஸா உண்மையை சொல்லணும்னா சாம்பியன் சைட் மாதிரி தெரியல சிஎஸ்கே பாக்குறப்ப. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு 3rd 4th பொசிஷனுக்கு வேணா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு டீமா இருக்காங்க, ஆன் அண்ட் ஆஃப் விளையாடி இருக்காங்கன்னு தோணுது. எனக்கு நிஜமாவே சாம்பியன்ஷிப் அடிக்கிற டீமா தோன்றது கேகேஆர் ஃபர்ஸ்ட். ஆனா மனசு ஃபுல்லா என்ன தோணுது, ஆர்ஆர் வின் பண்ணா ஓகேன்னு தோணுது. ஏன்னா அவங்க யாருமே அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் பிளேயர்ஸ் கிடையாது, நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் இல்லாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ ஸ்ட்ரகிளும் பண்றதால கரெக்டான டைம்ல திருப்பி ஃபார்முக்கு வந்து அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான், சான்சஸும் ஹையா இருக்கு. அண்ட் கேகேஆர் த டீம் டு பீட். அவங்க தான், அவங்கள பார்த்தா கொஞ்சம் அள்ளு விடுற மாதிரி டீமா தான் தெரியுறாங்க. அதுக்கு நேற்று காமிச்சிட்டாங்க. சாரி ஒரு நிமிஷம், நேற்று தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளோன்னு. நரேனும் சரி சால்ட்டும் சரி
நேத்தே தெரிஞ்சிச்சு அவங்க ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி ரசலும் சரி, சாவ்லா திடீர்னு 118 போட்டாரு நேத்து, அவ்வளவு வேகமா போட்டாரு குத்தி, அவ்வளவு காலி, ரசலும் காலி. ரிங்கு சிங்கும் எதிர்பார்க்கற, பும்ரா போய் டக்குன்னு 130 கற்று போட்டாரு, காலி. சோ அதனால அவங்க டீம் டு பிட் டீம் தான். பட் அவங்க முதல்ல அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்க. எப்பவுமே ஸ்ட்ரென்த்தை காட்டக்கூடாது. ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டா அது கன்ஃபார்ம் பேக் ஃபயர் ஆயிரும். அது எங்க காமிக்கோனா நாக் அவுட்ல தான் காட்டும். அது இன்னும் நான் சென்னை காட்டலன்னு தான் சொல்லுவேன். நீ அப்படி யோசிக்கிற, எனக்கு என்ன இருக்கு, அவங்க எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. 1 to 7 ஒருத்தர் கிளிக் ஆகி 80 அடிச்சா கூட முடிஞ்சிச்சு மேட்ச்ன்ற மாதிரி இருக்கு அவங்க டீமை பாக்குறப்ப. அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருச்சுடா, அவங்க இந்த ஷாட்ஸ் ஆடுவாங்க, அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. அப்ப அவங்க வீக்னஸ் பிடிச்சு வந்துருவாங்க. இப்போ நீ சொன்ன மாதிரிதான் மிச்சம் இன்னும் மோயினலையும் ஃபார்ம் வரல. ஒரு மேட்ச் தான் அடிக்கான், தெரியாம மாட்டான்டா, ஸ்பின் அடிச்சிட்டான்டா, ஸ்பின் யாரோ ஒரு ஹேட்ரிக் 6 தச்சாரு, அதுதான் ஒரு ரன்னே போச்சு. ஆனா மோயினல் எப்படி ஆடும் நம்ம பாத்துருக்கோம் முன்ன சீசன்லாம். திடீர்னு அண்டா மனுஷன் வந்து ஃபயர் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி சொல்ல வரேன் நானு. ஏன்னா சென்னையில இருக்க 7 பிளேயருமே நல்ல பிளேயர். அதுதான் நீ வந்து ஆடி காட்டலன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவங்க இப்ப ஃபார்ம்ல இல்ல, ரைட் டைம்ல ஃபார்முக்கு வந்தாங்கன்னா ஓகே, நான் அந்த வகையில சொல்றேன். ஆல்ரெடி சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். 2020 சீசன்லாம் 11 பேரு ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா போதும்ன்ற மாதிரி அவங்க டீமே வச்சிருக்காங்க, நம்ம பேசிட்டோம். இப்பயும் அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நான். அது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க வின் பண்ணாமதுனால இன்னும் ஃபார்ம்ல இல்லன்ற மாதிரி தோணுது, வேற எதுவும் இல்ல. பிரசாத் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க? இன்னைக்கு மேட்ச் பத்தி மட்டும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் கிரேட் விக்டரி ஃபார் ஆல் த ஹோப்ஸ் இன்னும் நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஸோ 18 வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு போலிங் நல்லா போட்டாங்க, பட் 18 சின்னசுவாமி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஆர்சிபி வந்து பேக் டு பேக் ஹோம் கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹோம் கேம், நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு ஹோம் கேம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பட் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் முன்னாடி பேசலாம். இன்ஃபேக்ட் செலிபிரிட்டி மே ஜாயின் அஸ் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டாக்கிங் அபவுட் டுடேஸ் கேம், ஆல் பாக்ஸஸ் ஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் ஃபார் தட் மகேஷ் ஸ்டிக்ஸ் கேட்ச் ட்ராப். பட் அது நடக்கும், அவர் இருந்து எக்ஸ்பெக்டட் தான். பட் இன்னைக்கு வந்து ஓவரால் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா நிறைய ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இருந்திருக்கு, நிறைய ஒரு 260 சேஸ் டவுன் பண்ணிருக்காங்க. பட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஃபீல்டு வித் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் சேஸ் அண்ட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி நீங்க வின் பண்ணிருக்கோம். நிறைய 6 போல, நிறைய 4 போல, கொஞ்சம் லிமிடெட் பவுண்டரிஸ் அண்ட் லிமிடெட் 6 தான் போயிருக்கு. ஓவரால் கம்ப்ளீட் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். பட் we have to wait and watch how things go. ஏன்னா எங்க ஆர்சிபி அண்ட் டிசி மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. கோலி அவுட் ஆயிட்டாரு, பட் ரஜத் பட்டிதார், வில் ஜாக்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு கேம். சோ இதெல்லாம் துஷார் தேஷ்பாண்டே ரன் விக்கெட்ஸ் ரன் வந்து 47 for 2 in 4.4. அண்ட் ஆர்சிபியும் நல்ல டிட்டர்மினண்டா தான் தெரியுறாங்க. அவங்க வந்து சும்மா ஒன் மேட்ச் ஒண்டர் மாதிரி இல்லாம கன்சிஸ்டன்சி காட்டிட்டு இருக்காங்க. அது பெரிய குட் சைன்ஸ் தான். அவங்க ஃபேன்ஸுக்கு அவ்வளவு பெரிய ஹோப்ஸ் இருக்கு. ஆமா, இல்ல அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எங்கெல்லாம் அந்த நடுவுல அந்த ஸ்பின்னிங் வந்து யார் போடுவாங்கன்னு தெரியல. பட் இப்போ அவங்க ஸ்வப்னில் சிங் அண்ட் கரண் சர்மா they are doing a decent job. நல்லா செட் பண்றாங்க. சோ அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு பேசிக்கா. அவங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆனது. வில் ஜாக்ஸ் டக்குன்னு பிச் பண்றாரு, வில் ஜாக்ஸ் ஒரு 2 ஓவர் போடுறாரு. சோ உங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. இப்போ சிவராஜ் வேற கரெக்டா ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு, நல்லா போடுறாரு, மேல நல்லா ஸ்விங்கா இருக்கு. சோ அடுத்த மேட்ச் வந்து 2010ல எப்படி சிஎஸ்கே வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் இன் தர்மசாலாவோ, இந்த மாதிரி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி இன் சின்னசாமி தான் நினைக்கிறேன் குவாலிஃபிகேஷன் சினாரியோ. ஆமா, நாளைக்கு மேட்ச் பத்தி கிஷோர் ஏதோ சொல்லுவாங்க. இல்ல நாளைக்கு மேட்ச் பத்தி சும்மா லைட்டா பேசிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து ஜிடி வர்சஸ் கேகேஆர் அட் அகமதாபாத் ஸ்டேடியம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் எப்படி போகும்? ஆனா நோ பாயிண்ட்ஸ் டேபிள், there will be no effect on பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி தான். ஏன்னா ஜிடி ரொம்ப புவர் நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. அவங்க பிளே ஆஃபுக்கு சான்சஸ் ரொம்ப புவரா இருக்கு, 0.001 தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பெருசா இம்பாக்ட் இருக்காது பாயிண்ட்ஸ் டேபிள்ல. பட் யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன தோணுது உங்களுக்கு? கொல்கத்தா வின் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா கேகேஆர் வந்து ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். பேசுங்க. சாரி, கொல்கத்தா வின் பண்ணோம்னா பாப்பாங்க. ஏன்னா நாங்க ஆல்ரெடி 9 வின் பண்ணிட்டோம். இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணி 11 நாங்க பெரிய டேபிள்ல இருப்போம், எங்களை தொடவே முடியாது, அப்படிதான் அவங்க மைண்ட் செட்ல இருப்பாங்க. கம்பீர் அப்படிதான் இருப்பாரு, நாங்க எப்பவுமே பெரிய ஆளுங்கடா, நீங்க வரணும்னா கஷ்டப்பட்டுதான்டா வரணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாரு. அதனால நல்லா பெரிய ஸ்கோர் அடிக்கணும். சுபம் கில்லும் இவர் தானே, சாய் சுதர்ஷன் தானே, எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட அடிச்சிட்டான், போட்டுருவான், எடுத்துருவான்
அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கேகேஆர் தான். பட் நான் ஆல்ரெடி குஜராத் நிறைய பேக் பண்ணேன். எனியா அவங்க ஒன்றும் ரொம்ப மொக்கன்லாம் சொல்ற அளவுக்கு எல்லாம் பண்ணல. பரவாயில்ல, இன்னும் 2 மேட்ச் வச்சாங்கன்னா அவங்களும் எல்லா டீம் கூட சேர்ந்து 7 மேட்ச் வந்து நிப்பாங்க. ஸோ நல்ல டீம் தான். ஒரு புது கேப்டன் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் கேகேஆர் தான் சான்சஸ் இருக்கு. ஓகே, மேபி நானுமே கேகேஆர் வின் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஆனா ஜிடி வின் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த டீம் வந்து அமைஞ்சிருக்கு, டீமும் அமைஞ்சிருக்கு, கோச்சிங் ஸ்டாஃப், சப்போர்ட் ஸ்டாஃபும் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஒரு சில மேட்சஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போக வேண்டியது அவங்களுக்கு பக்கம் போயிருக்கு. நேத்து மேட்சே கூட ஆக்சுவலி எம்ஐ வின் பண்ணணும்னு நினைச்சேன், பார்த்தா அவங்களுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. வாங்கடையில ஆன மேட்சும் அவ்வளவு கம்மி ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆர்சிபி மேட்சும் அந்த நோ பால் கான்ட்ரவர்சி அது இதுன்னு போய் 1 ரன்ஸ்ல வின் பண்ணாங்க. நிறைய மேட்ச் அவங்களுக்கு ஃபேவரா போயிருக்கு. இந்த சீசன் அவங்களுக்கான சீசன் மாதிரி தெரியுது பாக்குறப்ப. பாக்கலாம், சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் இருக்கு, அதனால கேக்குறேன். இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு 2 சீசன் முன்னாடி அப்பெல்லாம் வந்து அவங்க டீம் நல்லா இல்லைனாலும் அவங்க ஸ்டாஃப் பயங்கரமா இருப்பாங்க. பிளேயர் நல்லா ஆனாலும் சரி, ஆனாலும் சரி, ஸ்கோர் கம்மியா போனாலும் சரி, ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஆனாலும் அவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும். நல்லா ஓகே பூஸ்டப் பண்ணே இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன இருக்குன்னா, டீம் நல்லா இருக்கு. அந்த டக் அவுட்டை காட்டுறப்போ நேற்று மேட்சை பாத்தீங்கன்னா டக்குன்னு ரசல் அவுட்டு. அந்த டைம்ல வந்து அபிஷேக் நாயரையும் கம்பீரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க, உருன்னு காட்டுன்னு இருக்காங்க. அது ரொம்ப பயங்கரமான டிராபேக். அவங்க அவர் மூஞ்சே அப்படிதான்பா. அப்படி இல்ல. அப்ப பிரண்டன் மெக்கலம்லாம் இருக்கப்போ அவங்க அந்த சைன்ல ஆரம்பிச்சாங்களே, அந்த டைம்லாம் அவங்க வந்தாங்க, ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ஒரு தோட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இப்ப இல்லைன்னு சொல்ற சப்போர்ட் ஸ்டாஃப். இப்ப இருக்கவங்க வந்து ஒரு நம்ம ஜெயிச்சே ஆகணும், தோக்கவே கூடாது. அந்த எப்படி 14 ஆக்சுவலி அபிஷேக் சர்மா அப்பல இருந்தே இருக்காரு. இந்த கம்பீர் வந்ததால அந்த அவுட்டர் வியூ அப்படி இருக்க மாதிரி இருக்கு உனக்கு. இல்ல நான் அபிஷேக் நான் பாத்திருக்கேன், இப்ப இருக்கிற மாதிரி இல்லன்ற. அப்ப என்ன மாதிரி இப்ப இல்லன்னு சொல்ல வரேன். வின் பண்ணியே ஆகணும் நாங்க தான். ஆமா 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 அவங்க அப்படியே விக்கெட் விழக்கூடாது, ரசல் அவளை அடிச்சுதான் அவுட் ஆகணும்னா அவங்க அதுக்கு ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. So summarizing about today's game, about tomorrow's game, இல்ல முடிஞ்சிச்சு. நீங்க என்ன பேசணுமோ பேசி முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அதான் இது கிரேட் விக்டரி. இன்னும் ஒரு 4 நாள் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் ஃப்ரைடே வர நம்மளுக்கு அந்த ஆர்சிபி கேமோட கொஞ்சம் அந்த டிங்கரிங்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா தூங்கலாம். காம்ப்ரஹென்சிவ் வின் ஃபார் சிஎஸ்கே. நல்ல ஒரு கன்வின்சிங் வின் தான் சொல்லுவேன். ஸோ நல்லா வின்ஸ், ஆல் பாக்ஸஸ் டிக்டு. அண்ட் சிஎஸ்கே கீப்ஸ் their hope as well as their fans hope alive. ரொம்ப நல்லா இருக்கு. மேபி அடுத்த மேட்ச் பத்தி நிறைய வரிஸ் இருக்கு. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 3-4 டேஸ்க்கு நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். மேபி ஃப்ரைடே வர அடுத்த மேட்சோட வரிஸ் அதுக்குள்ள தெரிஞ்சிரும் யாரெல்லாம் இருக்காங்க காம்படிஷன்ல, யாரெல்லாம் இல்லங்கிறது தெரிஞ்சிரும். இன்னைக்கே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சிடும். இன்னைக்கே ஆர்சிபி தோத்தா ஆர்சிபி அவுட் தானே. ஸோ இன்னைக்கே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிசி எல்எஸ்டி ஆச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிட்டு தெரிஞ்சிடும். மேபி பார்ப்போம். ஆமா, சப்போஸ் ஆர்சிபி நீங்க காலி ஆயிட்டாங்கன்னா அடுத்து இந்த சும்மா சான்ஸ் இல்லாத இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மேட்ச் கொடுத்து கூட பார்ப்பாங்க. டாம் கரன் 2 ஓவர் போடு, மயங்க் டாகர் திருப்பி வா, இந்த மாதிரிலாம் ஏதாவது காம்பினேஷன் மாற்ற கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க ப்ரோ. பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு. கிஷோர் ஏதோ சொல்லுவாங்க. அப்புறமா இந்த ஐபிஎல்ல ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் இந்த மேட்ச் எல்லாமே பிக்ஸ் பண்ண போறேன்னா நான் எப்படி போகணும்னு நினைக்கிறேன்னா, அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் தோத்துடணும், டெல்லி 2 மேட்சை ஜெயிச்சிடணும், 8 பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. சென்னை மேட்ச் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப்க்கும் டெல்லி 8 வின் பண்றதுனால ஆல்ரெடி ஒரு டீம் 4ல இருக்கு, டாப் 4 வந்துட்டாங்க. அது சென்னை கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். சென்னை, டெல்லி, கொல்கத்தா, ராஜஸ்தான், பஞ்சாப்க்கும் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கும். அதுல இவங்க இவ்வளவு ரன்ல அடிக்கணும், இல்ல இவங்க இவ்வளவு ரன்ல பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரன் ரேட் மேட்ச் வந்து டிசைடரா இருக்கும். அதான் லாஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச் அப்படிதான் இருக்கும். அப்படி போச்சுன்னா பஞ்சாப்க்கும் ஹைதராபாத் நடக்க போகுது. ஃபைனல் மேட்ச் அதுதான். லீகோட லாஸ்ட் மேட்ச் அது. அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு பயங்கரமா இருக்கும். சப்போஸ் டெல்லி 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சென்னையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா, நல்ல ரன் ரேட்டோட டெல்லி ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நல்ல ரன் இன்னைக்கோ காம்பரன்சிவ் அடுத்த மேட்சும் அவங்களை முக்கிய அவுட் பண்ணி அப்படி மேல வந்துட்டாங்கன்னா, சென்னை ஜெயிச்சிட்டாங்கன்னா 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டு நின்று இருப்பாங்க டாப் 4ல. அப்போ ஹைதராபாத் இந்த சிச்சுவேஷன் வரும்.
15 overs சேஸ் பண்ணணும், இல்ல அவங்களை இவ்வளவு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணணும், வின் பண்ணணுன்ற மாதிரி வரும். அது நல்லா இருக்கும். அப்படிதான் 2013 நடந்தது, ராஜஸ்தான் vs மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி மறுபடியும் இந்த வாட்டி ஃபாலோ ஆச்சுன்னா நல்லா இருக்கும் எனக்கு. இல்ல இந்த வாட்டி ஏன் அப்படி நடக்காதுன்னு தோணுதுன்னா எஸ்ஆர்எச் ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரியுறாங்க. அதனால அவங்க ஈஸியா போயிட போறாங்க. இந்த ஃபோர்த் ஸ்டார்ட்டுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்க போகுதுன்னு தோணுது எனக்கு. நான் முன்னாடி இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். அதுதான் நான் இப்படிதான் ஆகும்னு நினைச்சேன் நானுமே. ஆனா அவங்க இன்னும் 1 வின் பண்ணாலே போதும்ல, 8க்கு வந்துருவாங்க. இன்னும் ஒரு மேட்ச் தானே வெளியே இருக்கு. அடுத்த மேட்ச் தோத்துட்டா. ஆமா, அப்போ அவங்க லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஆகணும்ல. அதுக்குள்ள டெல்லி வின் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. டிசி வந்து டிசி பெரிய பெரிய வின் எடுக்கணும், இல்லன்னா அவங்க நல்லா இருக்கும். நான் இப்ப சொன்னேனே அந்த பாயிண்ட், அதுக்காக சொல்றேன் நான். அப்படி இருந்ததுன்னா ஓகே தான், அப்படி இருந்ததுன்னா ஓகே தான். அப்படி இருந்தா அந்த சினாரியோவே வேற வழி இல்ல. இன்னைக்கே பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் பேசிட்டு இருக்கோம். ஆர்சிபி வந்து ஆல்மோஸ்ட் 76 for 2 in 7 overs. ரஜத் பட்டிதார் வந்து 30 ரன் 15 பால்ல, வில் ஜாக்ஸ் 11 ரன் 8 பால்ல 7 பால். அந்த பிட்ச்ல எப்படி 230 தாங்க நார்மல் ஸ்கோர், 230 அடிக்கணுங்க. அப்பதாங்க அதாங்க நார்மல் ஸ்கோர், ஆவரேஜ் ஸ்கோரே அதான் அந்த பிட்ச்ல. இல்ல அவங்க நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்றதுக்காக சொல்ல வராரு போல. ஆமா, நெட் ரன் ரேட்டா, ஏன்னா அது கண்டிப்பா ஒரு 18th ஓவர் போனாலே அவனுங்க நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய இம்பாக்ட் இருக்கு. சும்மா 0.06 கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சோ அதான் தெரியல. மேபி ஐ திங்க் ஒன்னும் சொன்னா உண்மை சொல்ல ப்ரோ, விடுங்க. அந்த ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் பாக்கலாம். நாளைக்கு மேட்சோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சோட வந்து எல்லாரும் மீட் பண்றோம். பாய்.